அடுத்த ஒரு ரசிகையை தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட போறேன். திரு கோதை தனபாலன் அவர்கள். அவங்க கோதை நோட்ஸ் ஆன் மியூசிக் அண்ட் மூவி அப்படிங்கிற ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. அதுல அவங்க திரு இசை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவான புரிதல் இருக்கு. அவங்களோட வியூஸ் நான் சொல்றதை விட அவங்களோட வியூஸ் எம்எஸ்வி பத்தி அவங்களோட வியூஸ் அவங்க எந்த பாடல்கள் என்னங்கிறது அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. வாங்க கோதை அம்மா. வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். இசையை பத்தி பேசுறதுன்னா இந்த நிகழ்ச்சி தான் எனக்கு முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம், எப்போதுமே நான் கிட்டத்தட்ட 50-60 வருஷமா பாடல்கள்ல தான் ரசிச்சுக்கிட்டே வந்திருப்பேன். வரிகள்ல அப்படியே மூழ்கி போவேன். ஆனா இந்த இசையினுடைய அருமை பெருமை எப்ப தெரிஞ்சதுன்னா, இந்த தாளையாம் பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடை நடந்துன்னு பாக பிரிவினை படத்துல சிவாஜி சரோஜா பாடி போற மாதிரி ஒரு பாடல் காட்சி இருக்கும். அந்த காட்சிங்கிறதோட வானொலியில பாடும் பொழுது இது ஒரு மாதிரியா இருக்கேன்று அப்பொழுது நான் பள்ளி செல்லும் வாக்கில் கேட்டு ரசித்திருக்கிறேன். இதை எப்படி இசைக்க முடிந்ததுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பல தெரியாத வாத்தியங்கள்லாம் இசை வரப்ப இது ஒரு மென்மையா எப்படி கோர்வையா இவ்வளவு அழகா பாட்டு வந்திருக்குன்னு நான் வியந்து நான் ரசித்த காரணத்தை என்னோட முதல் ரசனையா, அதாவது இசை மேல உள்ள ஒரு விருப்பத்தை காண்பிக்கும் விதமாக இந்த பாடலை எடுத்து நான் விமர்சிக்கிறேன். அதற்காகத்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன். இது காரணம், ஒரு இசை அமைக்கும் பொழுது ராகம் பாவம் இசைக்கருவிகளுடைய சத்தங்கள் அதனுடைய ஒளி சேர்க்கை எல்லாம் விட அந்த காட்சி அமைப்பில் உள்ள நுணுக்கங்கள், அந்த பாத்திர படைப்புகளுடைய ஒரு பாவங்கள், அந்த முகபாவங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கதிகள், இவை எல்லாம் சேர்த்து கொணர்ந்தால்தான் அந்த பாடலே ஒரு முழுமையாக எல்லார் மனதிலும் இடம்பெற்று விடுகிறது என்பது எனது எண்ணம் அன்று முதலே. ஆனால் அந்த இசையை எப்படி விவரிப்பது என்பதுதான் எனக்கு புரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த பாடல் ஒரு கிராமிய மெட்டோடு சேர்ந்த ஒரு கலவை தான் என்று சொல்ல வேண்டும். கலவையோடு இல்லை, உண்மையான ஒரு கிராமிய பாட்டு தான் அவர் அழகாக தந்துள்ளார். அதுல ஒரு ஊனமுற்ற காலுடைய நாயகன் நாய் மீது விவசாயம் நடக்கும் இடத்தில் அவர் ஒரு காதல் கடிதம் ஒரு மறைமுகமாக ஒரு எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது அந்த வயல்வெளி அந்த ஒரு ஏகாந்தமான ஒரு சூழலில் அந்த ஒரு இசை எப்படி மென்மையாக வர வேண்டும் என்பதை அவர் தெரிந்த அழகாக நீட்டி கொண்டு அவர் தத்தி சிவாஜி கணேசன் நடந்து வருவார் நாயை தேடி. அதற்கு ஒரு தாளக்கட்டுகள் மென்மையாக போட்டு இருப்பார். அவர் கால் பதித்து நடப்பதற்கும் அந்த தாளக்கட்டு இசைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பின்னால் அதை நான் திரையில் பார்த்து தெரிந்து கொண்டேன். அந்த இதை பார்த்து வரும்போது தாளையாம் பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையில போல வந்த வண்ணமா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. வாசலுக்கு வாங்கி வந்தது என்னமானா அவர் திருமணம் செய்து கொள்ள ஆசை வெளிப்படுத்திய விதத்தில் தான் அவர் அவ்வளவு அந்த மாதிரி வைக்கிறார். அதை நயந்து பாடும் விதமாக அவர் இசையில் அவரை பாட வைத்திருப்பார்கள். டிஎம்எஸ் பாடியிருப்பார். அவ்வளவு அழகாக அவருடைய முகபாவமும் சிவாஜிக்கு இருக்கும். சரோஜா தேவி இதை போல பார்த்து விட்டு பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் கூடம் இருக்கு, ஆணழகம் சேர்ந்து இருக்கு கண்ணையா, இந்நாட்டு இதற்கு மேல் நமக்கு கண்ணீருக்கு என்ன வேண்டும் கண்ணையா என்று பாடுவதாக இருக்கும். அதையும் ஒரு திருப்தியான பாவத்தோட பி லீலா அவர்கள் பாடியிருப்பார்கள். அந்த பாடல் வரி அந்த பாடும் பொழுது அந்த உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்க உள்ள விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். பிறகு அவர் மாமியார் வீட்டில் வந்தால் சீதனங்கள்ல வந்தால் போதுமா, மானாதி மானங்களை காக்குமா என்று பாடும் பொழுது அவர் திகைக்கிறார். என்ன இதற்கு பதில் சொல்வது? அந்த இடத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொழுது சென்று பொழுது சாயும் நேரம் வரும். அப்பொழுது அந்த ஆட்டுக்கடையர்கள் மேய்க்கும் சத்தங்கள், அவர்கள் ஒரு கூக்குரலை சொன்னு கொடுத்து கொண்டே ஆடுகளை மேய்த்து கொண்டு போவார்கள், மாடுகளை மேய்த்து கொண்டு போவார்கள். அதற்கு இசைவாக ஒரு சத்தத்தை அவர் கொடுத்திருப்பார். அந்த போன்ற வரும். அப்பொழுது நமக்கு கேட்பவர்களுக்கு இது மாலை பொழுதுக்கு வரக்கூடிய இசை ஆயிற்று என்று நாம் நினைப்போம். அப்பொழுது அவர்கள் மானமே ஆடையாம், மரியாதை பொண்ணுகையா, நாணமாம் மங்கையருக்கு உண்டு, அது வீடு வந்தால் போதும் என்ற போது அவர் முடிக்கும் பொழுது அந்த பாடல் இவருக்கு மனதில் ஒரு சம்மதம், ஒரு சங்கேதம் கிடைத்து விடுகிறது. இந்த பாட்டு ஆக இவர்களது காதல் பரிமாற்றங்கள்
பாடல் வரிகளில் வெளிப்படும் பொழுது அந்த பாவங்கள் ஏக்கம் ஒரு இடத்தில் அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை மங்கையரும் விரும்புவதுண்டோ பொன்னம்மா என்று கேட்பார். அப்பொழுது அது ஒரு ஏக்கம் அந்த பாடும் துணியில் இருந்தால் ஒரு இசை கலைஞராக தான் அதை கொண்டு வர முடியும். இது போன்ற பல சங்கதிகளை சேர்க்கும் பொழுது அந்த காட்சியுடைய அமைப்பு வயல்வெளி காலையில் ஆரம்பித்த படம் மாலை வரைக்கும் சென்று வருகிறது. இது ஒரு காதல் பரிமாற்ற நிகழ்ச்சி என்பதை அந்த பாட்டில் அந்த இசை மூலமே நாம் தெரிந்து கொண்டு விடலாம். இந்த மூன்றையும் நான் பாடல் வரிகள், இசை, நடிப்பு நான் பார்த்து ரசித்தது. அப்பொழுதுதான் எம்எஸ்பி, டிகேஆர் என்ற மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல் என்பதை முதன்முறையாக நான் தெரிந்து கொண்டேன். நான் பிறகு ஒவ்வொன்றாக நான் கவனிக்க ஆரம்பித்தேன். இந்த எனது ஒரு எண்ணத்தை வெளியிடுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியின் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறொரு சமயம் வரும்போது மற்றொரு ரசனைகள் நான் பேசுவேன். பொதுவாக நான் எனது ரசனையைத்தான் நான் சொல்ல முடியும். எனக்கு இசைக்கருவிகள் அவ்வளவு தெரியாது. ராக பாவங்களை கொஞ்சம் கவனிப்பேன். நன்றிமா, வணக்கம். ரொம்ப நன்றி கோதையம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு சீன் நீங்க வந்து இப்ப எப்படி சொன்னீங்கன்னா, இப்போ வந்து இருக்கிற ஸ்கிரீன் பிளே சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்கிரீனை பிரேக்கப் பண்ணி அந்த ஸ்கிரீன் அந்த இதுல எப்படி அந்த மியூசிக்க இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க வந்து இப்போ ஒரு டைரக்டர் டச்ல சொன்னீங்க. இந்த சீன் இந்த பிரேக்கப் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ஒரு உண்மையான ரசிகை நீங்க வந்து அந்த மியூசிக் நோட்ஸ் பத்தி இது பண்ணணும் இல்ல, பட் மியூசிக் நோட்ஸ் பத்தி நல்லா புரிஞ்சு நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய நேயர்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிமா இங்க இணைந்ததுக்கு. அடுத்து நம்ம கூப்பிட